ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேயம் சீனியரோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 10 பார்ட்ஸ் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் இது ஃபைனல் பார்ட்டா அப்படிங்கிறதே என்னால் ஷோராக சொல்ல முடியல. மேபி நெக்ஸ்ட் பார்ட் போக வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனாலும் இதிலே வைண்ட் அப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தம்ப்நெயிலை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபைனல்னால் நான் அந்த தம்ப்நெயிலே காமிச்சிருவேன், இந்த மாதிரி ஃபைனல்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் யூ நோ கைஸ் நெக்ஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கடைசியாக அதோட விட்டு போனால் இங்கே வந்து அதே ரெசார்ட்டுக்கு, அந்த ஊட்டியில் இருக்கிற அதே ரெசார்ட்டுக்கு வந்திருப்பார். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டார். ஸோ விஐபியோட இதில் இருந்திருப்பார். உங்களோட சேவைகள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு கட்டத்தில் இங்கே அர்ஜுன் வந்துட்டு கண்டுபிடிச்சிவார், நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான கேர்ள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்திருக்கும். ஸோ அவரோட ட்ரூவான ஒரு ஃபீலிங்ஸை அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பொத்துன்னு அப்படியே அந்த பெட்டில் அவரை படுத்துருந்துருப்பார். இங்கே நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் இங்கே உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கையை அப்படியே லைட்டாக நவுத்திடுறீங்க. லைக் அவர் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதால அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு, உனக்கே அவ்வளோ கோவம் வருது, அதுவும் இல்லாமல் நீ கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ஜுனை சொல்கிறீங்க. என்ன ஓவர் ரியாக்டா அப்படிங்கிறாரு. ஆமாம் அர்ஜுன், நீ எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட் மாதிரி இல்லை, லவ்வர் மாதிரி ஒரு மாதிரி கோவப்படுற, ஜெலஸ் ஆகிற, பொசஸ் ஆகிற. ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரும் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப், ஓகே, நோ வரிஸ். உனக்கு அவன் எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறது தெரியும், அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள், எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், ஸோ நீ கவலைப்படாத, ஓகே, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே அர்ஜுன் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் அந்த இடத்த விட்டு நவுந்து போயிட்டீங்க. அர்ஜுன் அப்படியே, நான் அப்படியே ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன், நான் ஏன் இவ்வளோ கோவப்பட்டேன், ஏன்னு சொல்கிற மாதிரி நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேனோ, அவனையே நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்துகிட்ருக்காரு. ஸோ தென் நைட் இங்கே தேவங்கிட்டேருந்து கால் வந்திருக்கும். பிகாஸ் ஹீ இஸ் அ விஐபினா, ஸோ கால் வந்ததும் டேரெக்டாக உங்களுக்கு தானே நீங்கள் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கும். சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறீங்க. எனக்கு என்னமோ லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்க. ஸோ வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் அங்கே போயாச்சு. போனால் காலிங் பெல் அடிக்கிறீங்க. அந்த சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் போது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகும்போது தேவங்க வந்து அப்படி சொல்லி விசில் அடிக்கிறேன். எனக்கு விசில் அடிக்க தெரியாது. ஸோ இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்படியே விசில் அடிக்கும்போது நீங்கள் வெடுக்குன்னு திரும்பி எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா தான், இங்கே வா ஸ்விம்மிங் பூலில் இருக்கேன், சாரி நீ இங்கே வந்துடுவேன், சாரி அப்படி சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சொல்லும் போது சாரி அப்படிங்கும் போது லைட்டாக நாக்கு கடிச்சிட்டு 2 காதையும் 2 கையால் பிடிச்சிட்டு சாரி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக கேட்டிருப்பாரு. டக்குன்னு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் ஒரு மாதிரி இலகுது. லைக் அந்த க்யூட்னஸ்னால் நம்ம பார்க்கும்போது ஏன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம ஷாக் ஆகி பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. ஸோ இங்கே அவர் வந்து ஸ்விம்மிங் பூலில் காலை விட்டுட்டு லைக் ஹீ இஸ் வியரிங் லிட்ரலி இன்னர்ஸ் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்காரு. மற்றது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டார். பிகாஸ் தண்ணியில் ஈரமாயிடும்ல. ஸோ அப்படி இருக்கவே இந்த வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் காலை விட்டுட்டு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அடித்து சொல்லிகிட்ருக்காரு. இட்ஸ் ஓகே சார், நான் நின்றுட்டே இருக்கேன். அவர் அப்படியே ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு பார்த்துட்டு, ரொம்ப பண்ணாதவா உட்காரு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு
அப்படியே ஹார்ட்டில் அப்படியே ஒரு மாதிரி என்ன இவ்வளோ இப்படி பேசுகிற க்யூட்டா அப்படியே ஹார்ட் அப்படியே லைட்டாக மெல்லுக்கு மாதிரி இப்படி மெல்ட் ஆகுது உங்களுக்கு. உட்காரு. சரி சார், உங்களால் நோ சொல்ல முடியல. ஸோ உட்காந்துட்டிங்க. அப்படியே காலில் அப்படியே தண்ணியில் வச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே அப்படியே உங்களை பார்க்குறாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல நீயும் நானும் ஒன்றா பீஸ்ஃபுல்லாக இருந்து. ரொம்ப நல்லாயிருக்கு. திஸ் நைட், திஸ் டே என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது வையன். லைக் எப்படி சொல்கிறது, இத்தனை நாள் ஒன்று நான் தேடி 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 ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டே, ஒரு நைட் நான் பார்க்கவே இல்லை. ஆஃப்டர் அ லாங் டைம் என் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் ஷி வாஸ் சேஃப், லைக் ஷி வாஸ் நைஸ். அவள் நல்லா தான் அவள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு என் மனசுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி பெருமூச்சு அப்படின்றத சொல்கிறத தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு போகுதே. ஏதோ ஒரு வகையில் நீ அந்த ஊரை விட்டு போகிறதுக்கான ரீசன் நானும் தானே. கில்டன் இருக்க விடலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? வாழ்க்கை ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. லைக் ஸ்டார்டிங்கில் நீ என்ன சேஸ் பண்ண, லவ் பண்ண, பட் அப்போது உன்னை நான் யூஸ் பண்ணேன். யூஸ்ன்னு சொல்ல முடியாது, என் விளையாட்டுத்தனத்தை உன்கிட்ட காட்டினேன். ப்ளேஃபுல்லாக இருந்தேன், ப்ளே பாயாக இருந்தேன். அப்புறம் என்னை விட்டுட்டு போனேன். எப்படியோ உன்னை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நியூசன்ஸ் பண்ணிட்டேன். பட் பாரேன், இப்போது நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். ட்ரூவாக லவ் பண்ணதான் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாரு. இல்லை, உன் தப்பு எதுவும் கிடையாது, நான் தான் தப்பு. ஒரு நிலமையில யார் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அது எனக்கு வேணும்தான், நான் அதுக்கு டிசர்விங் தான், அதனால் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காத, உனக்கு இந்த வேஷம் சுத்தமாக செட்டே ஆகலை. அப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்கிறியா? நான் உன்னை இன்னும் நம்பணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அப்போது என் கூட நீ வாழ்ந்து பாரு, அப்போது நான் நடிக்கிறேன்னா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ ஃபன்னி, ரொம்ப நல்லாயிருக்கு. உன் கூட வாழ்கிறதா, அதுவும் நானா? சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சார், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்திரிக்க போது டக்குன்னு ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு அந்த மனுஷன் டப்புன்னு உட்கார வைக்கிறாரு. ஸோ அப்படியே தண்ணி தெறிச்சிருக்கும், கால் அப்படியே டப்புன்னு பட்டதெல்லாம் தண்ணி தெறிச்சு அவரோட பாக்ஸஸ்லாம் நனைஞ்சு போயிருந்துருக்கும். நல்லா கொஞ்சம் டொப்புன்னு உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேக்லேயுமே நல்லா அடி. சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. உனக்கு சாரிலாம் சொல்ல தெரியுமா? மாறிட்டு தான் போலையே அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, இப்போயாவது உனக்கு நம்பிக்கை வருதே, அப்போனா அது சந்தோஷம்தான். அவ்வளோ சரிங்க தேவங்க சொல்கிறாரு. நீ மாறினாலும் சரி, மாறலைனாலும் சரி, திருப்பியும் அந்த லைஃப்குள்ளே போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக 1% கூட விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்த விட்டு இப்போவே கிளம்பி போகிறது தான் உனக்கு நல்லது. ப்ளீஸ் தேவம், நீ பண்ணது போதும். என் லைஃப்பில் நீ பண்ணது எல்லாம் போதும். நாங்கள் என் லைஃப்பை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணாத. ஐ பெக் யூ டு த கோர். ப்ளீஸ் இங்கே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு. நான் அதில் தான் நிம்மதியாக இருக்கேன், அதில் தான் என் சந்தோஷமே இருக்குது. ப்ளீஸ் போயிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் போகணுமா? கண்டிப்பாக நீ போனால் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறீங்க. சரி, நான் போகிறேன். ஆனால் 5 days லேட்டர் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் தான். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பட் கொஞ்சம்.
அதான் நீ என்னை போன்னு சொல்லிட்டியே. இருக்கிற 5 days மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என் டிஸ்டர்பன்ஸை. அதுக்கப்புறம் நானே போயிடுறேன். அப்புறம் நீ உன் லைஃப்பை சந்தோஷமாக வாழ. பாஸ் பண்ணதை திருப்பியும் ரெஸ்யூம் பண்ணி ஆரம்பித்து திருப்பியும் ப்ளே பண்ணி வாழ்ந்துட்டேரு. ஓகே, அப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் உன் வாழ்க்கையிலேருந்து இந்த 6 days மட்டும் நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க தேவங்க. நான் உன் லைஃப்பில் என்னென்னமோ பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. நீ யோசிச்சு பாரு. திருப்பி இந்த இடத்த நீ விட்டுட்டு போனீன்னா நான் திருப்பியும் உன்னை சர்ச் பண்ணுவேன், திருப்பியும் உன்னை கண்டுபிடிப்பேன். உனக்கு பீஸ்ஃபுல் அப்படிங்கிறதே இருக்காது அன்டில் அன்லெஸ் நானே உன்னை விட்டுட்டு போனாதான். நானே உன்னை விட்டுட்டு போகணுன்னு நினச்சா மட்டுமே தான் உன்னால் உன் வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ முடியும். அப்படிங்கிறது தானே உன் தியரி. நானே உன்னை விட்டு கொடுக்கணுன்னா இந்த 5 days நீ பேர் பண்ணிக்கோ. சத்தியமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணிக்கிறேன். லைக் எதுவும் பண்ண நான் நான் உன் லைஃப்லேருந்து ஒரேடியாக போயிடுறேன். ஓகே, ஐ ஸ்வேர். என் தொல்லை உனக்கு இருக்காது. அப்படியே உங்களை பார்க்குறாரு. சரி, நம்புகிறேன். நீ சொன்னதை நீ காப்பாற்றுவேன், நான் நம்புகிறேன். 5 days தானே, பரவாயில்ல. ஆனால் ஒரு கண்டிஷன், நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி, இது கூட எனக்காக பண்ண மாட்டியா? உனக்காக நான் உன்னை விட்டுட்டே போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுட் பண்ணுறாரு. நீங்கள் அவரே அப்படியே பார்க்குறீங்க. பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனால் இப்போ போகணும், எனக்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் இருக்குது, என்னால் நீ கூப்பிட்ற நேரத்துக்குலாம் வர முடியாது, ஆனால் வர ட்ரை பண்ணுறேன், சரியா? பையன் என்ன தேயாங் அப்படிங்கிறீங்க. ஐ ரியலி மிஸ்ட் யூ. உனக்கு எப்படியோ எனக்கு தெரியல, உன் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, ஜியான் கூட அவன் பண்ண தப்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறான். அவனுக்கு உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. இன்ன வரைக்கும் அவனுக்கு தெரியாது நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை பற்றி நான் இப்போ கவலைப்படுறதா இல்லை. ஏன் வாழ்க்கை ஏன் இஷ்டம். அவங்கெல்லாம் என்னை ஹர்ட் பண்ணவங்க, அவங்கள பற்றி நினச்சி நான் என்ன பண்ணுறது, இன்க்ளூடிங் என் மாம் அண்ட் டேட். பழசை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு டைம் ஆகுது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. எங்கள் தேவங்க அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு கடைசியாக போகும்போது தேயை பார்க்குறீங்க. அமைதியாக அவர் கால் ஆட்டிகிட்டு இருக்காரு. இவன் எதுக்கு இப்போ பவுட் பண்ணுற மாதிரி க்யூட்டாக பிஹேவ் பண்ணுறான்? லைக் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அவனுக்கு இருக்கா என்ன? அடுத்த ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போகும்போது பக்கத்தில் லிஃப்ட் இருக்கும், ஆன் பண்ணுறீங்க. அப்போது லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அப்படியே பார்த்தா அந்த சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிரர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ லிஃப்ட்டில் வந்து நம்பர் 3ன்னு சொல்லிட்டு அமுத்திட்டு நீங்கள் அப்படியே சைட் பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு புன்னகை தெரியுது. நான் சிரிக்கிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் அர்ஜுன், எங்கள் தேர்டு இது ஓப்பன் பண்ணுறீங்க. அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நிற்கிறாரு. எங்கே போயிட்டு வர இப்போ அப்படிங்கிறாரு. ஸ்விம்மிங் பூல். அவன் கூப்பிட்டானா? உனக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே லிஃப்டில் ஏறாரு. அர்ஜுன் ரொம்ப பண்ணுற அர்ஜுன், துப்பார், ஹீ இஸ் அ கிளைண்ட், ஓகே, அது விஐபி. நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத. அவன் மட்டும் ரெசார்ட்டோட இதை ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், மார்க்கெட்டே போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பார். அதுக்காக கவலைப்படுற ஆள் நான் கிடையாது. அதுக்குன்னு எல்லார்ட்டையும் கூட்டி கொடுத்துட்ருப்பேன். வாட் வாட் இப்போ என்ன வேர்ட்ஸ் சொன்ன? என்ன சொன்ன வேர்ட்ஸு? அது என்ன சொன்ன இப்போது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி கேட்குறீங்க. என்ன சந்தேகப்படுறியா? நான்
நான் அதை மீன் பண்ணல. ஒரு கோவத்தில் என்ன வேர்ட்ஸ் வேணாலும் சொல்வியா? இப்போது அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான், நான் சொன்னேன் அவன்கிட்ட? என்னை மிஸ்யூஸ் பண்ணுறான்னு ஏதாவது சொன்னேன் அவன்கிட்ட? கூப்பிட்டான், போனேன், பேசினேன், வந்தேன். எதுக்கு இந்த மாதிரி இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்கேன் எல்லாத்துக்கும்? பார், நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, என்னதான் நீ என் பாஸ், நான் உன்னோட வேலை பார்க்குறவங்க ஒர்க்கராக இருந்தாலும் நீ நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அர்ஜுன். நீ தயவு செஞ்சு ஒரு லிமிட்டில் இருன்னு இது 2வது தடவை சொல்கிறேன். அப்படியே அவன் ஏதாவது ட்ரை பண்ணாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னு எனக்கு தெரியும். மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். முறைச்சிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. வயன், நான் அதை மீன் பண்ணல, ஜஸ்ட் ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு அவன் சொன்னது ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி போயிட்டு, லைக் கூட்டி கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா டக்குன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியல, தேவனோட நினப்பு வந்துட்டுருக்கு. அவன் ஸ்விம்மிங் பூலில் இருந்தானே, ரூமுக்கு போனானா இல்லையா? ஏன் ஏன் இந்த மாதிரி எனக்கு தோணுது? குடுன்னு கிளம்பிட்டு இன்றைக்கி 7 மணிக்கெல்லாம் போயிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டீங்க. பார்த்தா நீங்கள் நினச்ச மாதிரி தான், அவர் ரூமுக்கே போவே இல்லை. ஸ்விம்மிங் பூலே அங்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, படுக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த அமைப்பில் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு போல். இவன் யார் அவன், லூசு பையலாமன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் அப்படிங்கிறீங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மனுஷன் திரும்புகிறாரு. நீங்கள் அப்படியே, ஏன் உனக்கு ரூம் இல்லை, எதுக்கு இங்கே வந்து தூங்கிட்டுருக்க? நீனு ஒழுங்காக உன் ரூமுக்கு போ. ஏன்னா நான் விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி கேர் பண்ணுற நீனு? ஆமாம், நான் இங்கே தான் இருக்கேன், நீ எப்படி யோசிச்சு பார்த்தியா? தூங்கி எழுந்திரிச்சதும் நினப்பு வந்துச்சா, ஐயோ இவன் எங்கே இருக்கான்னு தெரிலையேன்னு சொல்லிட்டு தானே கிடுக்கிடுன்னு அது இந்த நேரத்தில் வந்திருக்கேன். பாசம் இல்லாமையா வந்திருப்ப? ஏம்மா என் உனக்கு நீயே பொய் வேலி போட்டிருக்க? உனக்கு என்னை இன்னும் பிடிக்கும், ஜஸ்ட் ஷட் அப். ஓகே, அந்த மாதிரி எதுவும் அப்போ கன்சர்ன் இல்லாமையா வந்திருக்க? அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க, அந்த இடத்த விட்டு கிளம்பாக்குறீங்க. எப்படி குறுக்குறுன்னு போனால் என்ன அர்த்தம்? பேசுறதுக்கு பிடிக்கலையா, இல்லை என்ன பேசுகிறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. நான் ஏன் இப்போ ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணிட்டு வந்தேன், லூஸா நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படியே சொல்லிட்டு இங்கே சிரிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா ரூமுக்கு போயிருப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கு வயன், கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போகும்போது தனியாக போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ அப்புறம் மார்னிங் ஆகுது, திருப்பி கூப்பிட்றாரு, உங்ககிட்ட பேசுகிறாரு, எங்கேஜ்டாக இருக்கீங்க, லைக் அவரு கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி லிட்ரலி இருக்குது. பழசை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கூட தாட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம ஒரு செகண்ட் கூட திங்க் பண்ணாமல் இருப்போம். அவர் பேசும்போது அப்படியே யோசிக்கும் போது ஒரு மாதிரி மனசுக்கு ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ முன்ன மாதிரி தேயும் இப்போ கிடையாது, நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கே தெரியுது. லைக் அவர் பேசுகிற விதமாகட்டும், த வே ஹி டாக்ஸ், எல்லாமே டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. அவருக்கு உண்மையாகவே உங்கள் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறத உங்களாலே ஃபீல் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இருக்குது இப்போது. ஸோ இப்படி இருக்கவே நாட்கள் செல்லுது. கொஞ்சம் எங்கேஜ்டாகவே இருக்கீங்க தேவங்கிட்ட. லைக் முன்னாடிலாம் ஏதாவது ரீசன் சொல்லிவிட்டு கிளம்பி போவீங்கள்ல, பட் இப்போது அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க லிட்ரலி. ஸோ இங்கே வந்து அவர் சொல்கிறாரு, நீ போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் நான் பேசினேன். அவங்க ஆனால் என்னை பிடிக்கல, ஒரு மாதிரி மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள எப்படியோ பேசி வாரத்துக்கு ஒரு 2 தடவை உங்கள் அம்மா அப்பாவை போய் பார்ப்பேன். அவங்களுக்கு ஏதாவது வேணுங்கிறத வாங்கிட்டு வருவேன். நான் இப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு புள்ள மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதெல்லாம் சொல்லும்போது
நம்ம இந்த இடத்துல நின்னு வேலை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா, முன்ன பின்ன தெரியாதவன், இவன் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு விட்டுட்டு போனவன், நம்மளுக்காக இதெல்லாம் பண்றானே! நம்ம அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல. ஸோ இந்த அளவுக்கு போறானே! அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு மாரி சாஃப்ட் கார்னர் அவர் மேல வந்திருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் டைம் கியூட்டாலாம் பிஹேவ் பண்ணுவாரு. நெறைய கேம்ஸ் விளையாடுறீங்க. லைக் யூனோ அந்த மாதிரிலாம் விளையாடும்போது, அவர் அவுட் ஆயிட்டாருன்னா, நீங்க டேர் சொல்வீங்க. டான்ஸ் ஆடு, கியூட்டா ஆடணும். இல்லன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் பாட்டுக்கு போட சொல்லிட்டு, இதுக்கு நீ டான்ஸ் ஆடவா? அதே மாரியே அவரும் ஆடுவாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. லைக் இன்னர் சைல்டு உங்களுக்கு கிரியேட் முன்னாடி இருந்த அந்த பழைய ரீகால் ஆயி வர மாதிரி ஒரு ஃபீல் வருது. நீங்களும் அவுட் ஆகியிருந்திருப்பீங்க யூனோல. அவர் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு, "இதே மாரி ஸ்டெப் நீ இப்போ போடுற" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஐட்டம் பாட்டுக்கு ஆட சொல்லியிருப்பாரு. நீங்களும், "ஏய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரா" அப்படிங்கிறீங்க. "அதெல்லாம் இல்ல. ரூல் இஸ் அ ரூல். நான் நீ ஆடு" அப்படிம்பாரு. உங்களுக்கு அந்த அளவு ஆடத் தெரியாது. இருந்தாலும் ததக்கு புதக்குனோனே அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அப்படியே உங்களோட நாட்கள் எப்படி சொல்றது? ரொம்ப நல்லா அழகாவே நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ லிட்டரலி 5 டேஸ் போகுது. முடிய போகுது. ஓகேவா? ஸோ திஸ் நைட் வந்து அதே மாரி ஸ்விம்மிங் பூல்ல அந்த மனுஷனும் நீங்களும் நெறையா கதைகள் பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாரி இருந்துட்டுருக்கீங்க. தட் நைட் வந்து அவர் உங்கள்ட்ட சொல்றாரு, "நாளைக்கு நான் வெக்கேட் பண்றேன் வயான்." அப்படிங்கும்போது சிரிச்சுட்டு இருந்த வாய்கள் எல்லாமே அப்படியே டக்குனு ஒரு ஷாக் ஆயி அப்படியே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அப்படிங்கிற மாரி நீங்க பார்க்குறீங்க. ஆமா. நான் சொன்ன அந்த 5 நாள் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நான் வெக்கேட் பண்றேன். நீயும் சந்தோஷமா இருக்கலாம். உன்ன சார்ந்த இன்னொருத்தவரும் சந்தோஷமா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். சரி. ஐ திங்க் இதுதான் நம்ம மீட் பண்றது கடைசின்னு நெனைக்கிறேன். இல்ல. மேபி நெக்ஸ்ட் டே மார்னிங். இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஸோ மார்னிங் என்னால வர முடியாது. ஓ! அப்ப இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்புங்கிறியா? ம். சரி வயன். இன்னைக்கு நீ எப்படி சிரிச்சியோ, இத்தன நாள் நீ எப்படி இருந்தியோ, அப்படியே சந்தோஷமா இரு. உன் லைஃப் ஃபுல்லா ஹாப்பியா இரு. எனக்கு அதான் வேணும். இப்ப நான் உன்ன விட்டுட்டு போறதுக்கு கூட, நீ உனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நீயா வாழணும்னு ஆசைப்படுறேங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் உன்ன இப்படி விட்டுட்டு போறேன். அப்படி இல்லன்னா, உன்ன விட்டுட்டு போற ஐடியாலே நான் இல்ல. நீயும் உன் வாழ்க்கைய வாழணும்ல. சரி. அப்போ மணி 12 ஆயிட்டு. நான் தூங்க போறேன். நீயும் போய் பத்திரமா வேற ஏதாவது ஒர்க் இருந்தா போய் பாரு. சரி ஓகே தேவ். ஆ எனக்காக எங்கள் அம்மா அப்பாவை டேக் கேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். தேவங்க. என்ன வயன்? பார்த்து போயிட்டு வா. நீயும் பார்த்து பத்திரமா இரு. எப்பயுமே உன் ஃபேஸில் இந்த ஸ்மைல் நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஹெட்டை டேப் பண்ணிட்டு அந்த இடத்த அந்த மனுஷன் கிளம்பி போகிறாரு. அவ்வளோதான். அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. அந்த ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக. ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்புறம் கால் வந்திருக்கும் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் லிட்ரலி உங்களுக்கு வந்து அந்த நைட் ஷிஃப்ட் முடியறதுக்கு 4 ஆகும். ஸோ 4 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி தேவ் வந்து எப்போ வெக்கேட் ஆகி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி மார்னிங் 11 போல் போகிறாங்க மேம் அப்படின்னதும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லியிருந்திருப்பீங்க. இப்போ போய் உங்களோட இதில் போய் படுக்கிறீங்க. தூக்கமே வரல லிட்ரலி. பட் ஸ்டில் அந்த டயர்ட்னஸ்க்கு ஒரு தூக்கம் வரும்ல, அந்த மாதிரி தூங்கியிருந்திருப்பீங்க. மார்னிங் ஒரு 9:30 போல் எழுந்திரிச்சிட்டு கடன்னு வெளியில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் மாதிரி சம்திங் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு தென் ஒரு பர்ச்சேஸ் முடியறதுக்கே ஒரு 10:30 அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும்.
ஸோ தேவங்களோட ரூம்க்கு நாக் பண்ணுறீங்க. அவர் அப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காரு போல். எஸ் கம் இன் அப்படின்னதும் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வரீங்க. வந்தால் தேவ் வந்து ஹே ஹாய் என்ன வந்துட்ட, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சா அப்படிங்கிறீங்க. பண்ணிகிட்டே இருக்கேன், தோ முடிஞ்சிருச்சு. ஏன் ஏன் ஏதாவது ஹெல்ப் பண்ண போறியா என்ன அப்படிங்கிறாரு. அதுவா அம்மா அப்பாவுக்கு எந்த கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்றியா என் சார்பா? நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்கேன், என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவன் நல்லா தான் இருக்கான்னு ஒரே ஒரு தடவை எனக்காக நீ சொல்ல முடியுமா? அவங்களுக்கு நான் எங்கே இருக்கேன் எது இருக்கேங்கிறது தெரிய வேண்டாம் ப்ளீஸ், பட் இதை மட்டும் கன்வே பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் நீங்கள் கொடுக்கறத வாங்கிக்கிறாரு. எனக்கு எதுவும் இல்லையா, இத்தனை நாளும் உன் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், மனசு பாரமாக வேறு இருக்குது. உன் ஞாபகார்த்தமாக ஏதாவது கொடுக்கலாம்ல. உனக்கு உங்கள் அம்மா அப்பா தான் நினைவுக்கு தெரிகிறாங்க, இந்த தெய்வம் உன் கண்ணுக்கு தெரியல. என்னத்தை இப்படி சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த கோல்டு செயின் அதில் ஹார்ட் போட்டு இருக்கும், அதை டக்குன்னு கழட்டிட்டு இந்தா இதை நீ வச்சுக்கோ. ஹே சும்மா ஐம் ஜஸ்ட் கிடிங், நீ வேறு நான் சும்மா சொன்னவன், இட்ஸ் ஓகே. இல்லை தே இட்ஸ் ஓகே, இது உனக்கு தான், வச்சுக்கோ. ஹாப்பியாக இருந்தேன், லைக் திஸ் 5 டே பழைய பையனை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. ஓல்டு மெமரிஸ்லாம் நிறையா ரீகால் பண்ண மாதிரி மனசே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது தேவங்க. தென் உன்கிட்ட நான் ஒன்று சொல்லட்டா? என்னது, என் கூடயே கிளம்பி வரியா என்ன அப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க பின்ன வேற என்ன அப்படிங்கிறாரு. நீ முன்ன மாதிரி இல்லை, நிறையவே மாறிட்ட, என்னால் அதை பார்க்க முடியுது. இப்படியே மாறாமல் எப்பயுமே இருந்தால் எனக்கு அதுவே போதும், ஓகேவா? தென் காண்டாக்டில் இருக்கலாம், ஆனால் உனக்கு என்னை பற்றி தெரிஞ்ச மாதிரி வேறு யார்கிட்டையும் காட்டிக்காத. ஓஎம்ஜி அப்படிங்கிறாரு. என்னது எட்டா சொல்லிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி பவுட் பண்ணுறாரு. அப்படியே கையை கட்டிட்டு யாருக்கிட்ட சொன்னேன் அப்படின்னுங்கிறீங்க. ஜங்கோக் ஜேகே அவன் உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறான், லைனில் இருக்கான், கொடுக்கட்டா? கொடுத்து தொலை, இரு ஃபோன் பண்ணி தரேன். அவரை அப்படியே அட்டன் பண்ணார். ஒரு நிமிஷம் இருடா அவள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. உங்களுக்கு பேச விருப்பம் இல்லை, பட் ஸ்டில் என்ன எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம், ஹேட்டை காமிச்சு என்ன பண்ண போகிறோம், என்ன தான் சொல்ல வரான்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அமைதியாக காதில் வச்சு கேட்டுட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் பேசுகிறாரு. ஐம் ரியலி சாரி பையன், சாரி சொல்கிற அருகதை கூட எனக்கு கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு. நான் உன் லைஃப்பை இல்லை உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருவேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, உன் மூஞ்சி பார்க்குற தைரியம் எனக்கு இருக்கான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உன்னை நான் நேரில் பார்த்து சாரி சொல்லாமல் நான் போக மாட்டேன். எனக்கு உன் மேலே கில்ட் இருந்துட்டு தான் இருக்கும். நீ என்னை மன்னிச்சாலும் சரி, உன்னை நம்பலையேன்னு அது அது லைஃப் லாங் எனக்கு உறுத்திட்டு தான் இருக்கும் ஐயன். நீங்கள் அப்படியே அவர்கிட்ட சொல்கிறீங்க, என்ன நடக்கணுமோ அதை நடந்து தான் ஆகணும், ஒன்றை சொல்லி என்ன பிரயோஜனம்? பரவாயில்ல, நான் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன் ஜேகே, நீ கவலைப்படாத, நான் நல்லா இருக்கேன் சரியா? சரி நான் தேவன்கிட்ட கொடுக்குறேன். சரிடா வைடா நான் அப்புறம் பேசுகிறேன். சரி ஓகே பாய் அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டார். அதாவது தேயம் வெக்கேட் பண்ணுறதுக்காக அந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த டோட்டலாக அமௌண்ட் பே பண்ணுவாங்களே, ஸோ அதை பே பண்ணிகிட்ருக்காரு.
அந்த லக்கேஜஸ்லாம் ஒரு 2 பேர் எடுத்துகிட்டு வராங்க. இன்க்ளூடிங் நீங்களும் ஒரு குட்டி பேக் இருக்கும். அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு கடைசியா சென்ட் ஆஃப் பண்ணும்போது, கடைசியா உன்ன ஒரே ஒரு தடவ ஹக் பண்ணிக்கலாமா? லைக் ஃப்ரெண்ட்லி ஹக் தான் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த மனுஷனும் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஒரு ஹக் பண்ணியிருப்பாரு. நீங்களும் அப்படியே அவரை ஹக் பண்ணிட்டு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா? அப்புறம் உனக்கு நான் ரொம்ப தொல்லை கொடுத்துட்றேன்னா எனக்கு தெரியல. பட் ஏதாவது நான் பண்ணியிருந்தேன்னா சாரி ஒயன். அப்படிங்கிறீங்க. சரி ஓகே பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ காரில் எல்லா லக்கேஜஸும் போகுது. உங்களுக்கு ஃபைனலி டாட்டா காமிச்சிட்டு அப்படியே கண்ணாடி இறக்கும் போது அப்படியே நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என் கூட வரியா அப்படியே அதை சொல்லும் போது மூஞ்ச பவுட் பண்ணிக்கிறாரு. அது ஏனே தெரில, அந்த நிமிஷம் உங்களுக்கு எஸ் சொல்லணும்னு தோணுது. அப்படியே வாயெல்லாம் கடந்து துடிக்குது. அவன்கிட்ட இந்த நாள் இந்த 5 நாளும் ரொம்ப நல்லா தானே இருந்துச்சு. ஏன் என் மனசு அப்படியே அவன் கூட போயிடுன்னு சொல்லுது. பழசில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் ரீகால் எதுக்குடி பண்ணிகிட்ருக்க, அதுதான் கஷ்டமான நேரமாச்சே. இப்போது சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஒயன் அப்படி சொன்னீங்க அப்படியே பார்க்குறீங்க. என் கூட வந்துடுறியா? நம்ம ஊருக்கு கூட போக வேண்டாம். நீ யாரையுமே பார்க்க வேண்டாம். இன்ஃபேக்ட் நீ எங்கே இருக்கேன்னு கூட யாருக்கும் சொல்லவும் வேண்டாம். நம்மளும் தனியாக இந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறோம். ஐ டோட்டலி ஸ்வேர் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். இப்போ இருக்கிற மாதிரி எப்போவும் அதே மாதிரி தான் இந்த தெய்வங்க இருப்பான். எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தான். அப்படியே கல் பண்ணிட்டு அது அது அப்படிங்கிறீங்க. வயான் அப்படி சொல்கிறீங்க. அர்ஜுன் சொல்கிறாரு. வெடுக்குன்னு திரும்புகிறீங்க. சென்ட் ஆஃப் பண்ணியாச்சா அப்படிங்கிறாரு. நீ அப்படிங்கிறதையும் இவன் யாரா கரடி பொம்மை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. கிளம்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் நவுந்திருப்பீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரிவ்யூ நல்லபடியாக போடுங்க. ரிவ்யூ தானே போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. அப்படியே முறைக்கிறாருங்க அர்ஜுனை. நீங்கள் சரி பார்த்து போயிட்டு பார்த்தே அவங்க பாய். கார் அப்படியே போயிடுச்சு. பொறுமையாக தான் போயிருக்கோம். அப்படியே அவரோட கண்ணாடி வந்து உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்கே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வர மாட்டிங்களோ அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஏன்னா நீங்கள் நோன்னு சொல்லவே இல்லை. ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இருந்தீங்க. அப்படி அப்படி இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு வரணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எதுலேயோ ஒன்று இதெல்லாம் ஹிட் ஆகிருக்கு. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி தயங்குறீங்க சொல்ல யோசிக்கிறீங்க. ஸோ அது தெய்வம்க்கு புரிஞ்சதால தான் அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவே அந்த மனுஷன் போயிட்டுருக்காரு. ஸோ ஃபைனலி டேர்னிங் பாயிண்ட்டுமே வந்திருக்கும். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு டாட்டா மட்டுமே காட்டுறீங்க. வேறு எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. வா வயன் போகலாம். நீங்கள் அப்படியே அர்ஜுனை பார்த்துட்டு அப்படிங்கிறீங்க. ஸோ கார் அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி மனசே இல்லை தேவங்க இங்கே. எப்படி சொல்கிறது, ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான் போயிருப்பார். அந்த இடத்த விட்டு போகவே பிடிக்கல. லைக் அவர் சொன்ன வார்த்தைகள் வேறு அப்படி. ஏன்னா நான் இப்போ போகிறது தான் கடைசி. அதுக்கப்புறம் உன்னை லைஃப் டைம் நான் வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னை பார்த்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ இப்படி இருக்கிறவர் திருப்பி போனால் அப்புறம் அவர் சொன்ன வார்த்தையில் தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். லைக் அவர் சொன்னால் அதை கடைப்பிடிக்க மாட்டாருன்னு தானே அர்த்தம். அதனால் அப்படியே போக முடியல. ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படியே சைடில் கார் அப்படியே ஒரு மாதிரி ஓரத்தில் நிறுத்தி வச்சுட்டு அப்படியே டயர் அப்படியே ஓங்கி காலை வச்சு உதைக்கிறாரு. இதுக்கு நகரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே ஹில் ஸ்டேஷன் தானே, அப்போ தான் கிரவுண்டுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு யூடர்ன் போட்டிருப்பாரு. அப்படியே அண்ணாந்து பார்த்தா அந்த அந்த ரெசார்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெசார்ட்டோட பில்டிங் இருக்கும். உன்னை பார்க்க வரதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன். ஆனால் அந்த தூரம்லாம் அவ்வளோ கிட்டக்க இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் உன்னை பார்த்து முடிச்சுட்டு
2 நிமிஷம் கூட ஆகலை. ஆனால் என்னமோ உன்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்குது. மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உன்னை விட்டு போக மாட்டுதே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்துலேயே டீ கடை இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பார். இங்கே உங்கள்கிட்டேருந்து மெசேஜ் வருது. டக்குன்னு அதை எடுத்து பார்க்குறாரு. ரொம்ப தூரம் போயிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வரட்டா அப்படிங்கிறீங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன். எத்தனை யூட்டர்ன் க்ராஸ் பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு யூட்டர்ன் கூட இல்லை. நான் அண்ணாந்து பார்த்தா ஒரு ரெசார்ட் தான் தெரியுது. என்னமோ தெரில, மனசு போவே இல்லை. உங்கள் ரெசார்ட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த டீ கடையில் தான் டீ குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே துப்பு 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 துப்புன்னு என்ன நினச்சிங்களோ தெரில. ரெசார்ட்டை விட்டு வெளில வந்துட்டு அதையும் தாண்டி அப்படியே எப்படி சொல்கிறதுனா இன்னும் தூரமாக போகணும். தூரமாக ஒரு 100 மீட்டர்ஸ் போல் நடக்கணும். ஸோ நடந்துட்டு அப்படியே நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே அவர் தெரிகிறாரு. வேவ் பண்ணுறாரு ஹேண்டை பார்த்துட்டு. இங்கே தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே காட்டுறாரு. என்ன நினச்சிங்களோ தெரில. குடு 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 குடுன்னு இறங்குறீங்க. அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார். என்ன இறங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்துட்டு அவரும் அப்படியே குடுகுடுன்னு வந்துட்டார். டீயுமே சைடில் வச்சுட்டு அப்படியே அவரும் ஓட நீங்களும் வர 2 பேருமே மீட்டப் பண்ணுறீங்க. ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு டக்குன்னு நீங்கள் ஹக் பண்ணிட்டீங்க. உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறீங்க. அவருக்கு அவ்வளோ அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷம். அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படியே டப்புன்னு உங்களை கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாரு. அப்படியே சுற்றுறாரு நடு ரோடுன்னு கூட பார்க்காம. அப்படியே நீங்களும் சுற்றுறீங்க. அப்படியே லைக் உங்கள் கால் அந்தரத்தில் தொங்குது. அவர் அப்படியே உங்களை தூக்கி வச்சுட்டு சுற்றுறாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு தேவ். என் கூடவே வந்துடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறக்கிட்டு உங்களை கேட்குறாரு. உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு கூடவே வந்துடுறேன்னு சொன்னேன். ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் என் மனசு சொல்லுது உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு. அவ்வளோதான். வேறு எதுவும் என்கிட்ட கேட்காத. எனக்கு வேறு எதுவுமே தெரியல. நான் ஏன் இப்போ உன்கிட்டக்க வந்தேன், எதுக்கு உனக்கு நான் மெசேஜ் பண்ணேன், எதுக்கு நான் இப்போ ஓடி வந்தேன், எதுக்கு நான் உனக்கு இப்போ ஓகே சொல்கிறேன், எதுக்கு ஒன்று நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது டோட்டலாக எனக்கு எதுவுமே தெரியல. நீ போனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ மனசே ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் இந்த 5 days நான் லிட்ரலி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் நானாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. இத்தனை மாதம் நான் இங்கே தான் இருந்தேன், பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். ஆனால் சந்தோஷமாக இருந்தேன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் உன்கிட்ட இருக்கும்போது நான் அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணேன். என் மனசுக்கு தோணுது நீ நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தோணுது. என்ன நல்லா பார்த்துப்பல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கண் கலங்க சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ வயன் அப்படிங்கிறாரு. நீங்களும் லவ் யூ ருத்தையாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக 2 பேருமே கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்யோ பாய் சரங்கியாமி. ஸோ லாக் இட். தென் இது பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபைனல்ஸ்டா. அடுத்தது ஃபைனல்ஸ் அதோட வைண்ட் அப் ஆகிடும், கதை முடிஞ்சிடும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தென் பை அன்யோ சரங்கி. நிக்கோ நிக்கோ நீ